இன்னைக்கு நாம வெளியே வந்திருக்கோம். ஒரு விளாக், டெம்பிள் விளாக் தான். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அதனால சரி வெளியே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பெருமாள் கோயிலுக்கு வந்தேன். பெங்களூர்ல இருக்க மகாலட்சுமி லேஅவுட்ல தான் வந்தோம். இது வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசா குடி அப்படின்ற கோயில். இது எதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதுனாக்கா, வீடு நில பிரச்சனை வில்லங்கமா இருந்தாக்கா இந்த சாமி வந்து நம்பிக்கையா கொடுக்கும், நமக்கு தீர்த்து வைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அதனாலதான் வந்தோம். எதிர்க்க வந்து வராகா சுவாமி அப்புறம் வராகி அம்மன் இருக்காங்க. அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம் நாங்க. இது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. கழுகு மேல வந்து பெருமாள் உட்காந்துட்டு இருக்காரு. இது வந்து ஸ்ரீனிவாசா கோயில். இது பக்கத்துல லட்சுமி பத்மாவதி அம்மன் இருக்காங்க. இது வந்து வராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லாருமே ஸ்ரீனிவாசா கோயிலுக்கு போறாங்க. இந்த சீன் நல்லா இருக்கு. நீங்களும் போய் பெங்களூர்ல இருக்கீங்கன்னா நீங்களும் போய் பாருங்க. உங்களுக்கும் வில்லங்க இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்களும் போய் பாருங்க. பக்கத்துல வந்து தவணகிரி பெண்ணெய் தோசை இருந்தது. பெண்ணெய் தோசை ஒண்ணு, அப்புறமேட்டு சட்னி உருளைக்கிழங்கு மசாலா தோசை ஒண்ணு வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நல்லா மழை வேற பெஞ்சுது. அந்த குளிர் அந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கும் இந்த தோசை சட்னி இந்த காஃபிக்கும் ரொம்ப இதமா இருந்தது. என்ஜாய் பண்ணி வாழுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்